வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹவுஸ் டிசைனோட வந்திருக்கோம். இந்த வீட்டுடைய மெஷர்மெண்ட் மட்டுமே நமக்கு 86 ஃபீட் பை 30 ஃபீட் அளவில் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்கைலைட் ஆப்ஷனோட ஒரு வாட்டர் பாண்ட் ஏரியாவும் நமக்கு இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு பூஜா ஏரியாவும் நமக்கு இருக்கு. அதே மாதிரி அண்டர் த ஸ்டேர் கேஸ் வந்து நம்ம நல்ல ஒரு கோர்ட்யார்ட் அமைப்பும் அமைச்சிருக்கோம். இதை பத்தின முழு விளக்கம் இந்த வீடியோல பார்த்துருவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம அவுட்டர்ல எக்ஸ்டீரியர் டிசைன் மட்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எக்கானமிக்கல் மினிமலிஸ்டிக் லுக்கில் எக்ஸ்டீரியர் டிசைன் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த எக்ஸ்டீரியர் டிசைன்ல மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரிக் டெக்ஸ்டரும் க்ரீம் கலர்ல ஒரு பெயிண்டும் அண்ட் தென் பர்கோலா என்ட்ரன்ஸ்லையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ லெஃப்ட் சைட்லயும் ஒரு ரோட் போறதால நம்ம ஒரு கட் அவுட் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம் சர்க்குலர்ல. ஸோ நம்ம அந்த சைட்ல இருந்தும் வியூ பண்ணும்போது இந்த பால்கனியோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த இந்த ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பர்கோலா ப்ரொவிஷன் மாதிரி கொடுத்திருப்போம். இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 9 ஃபீட் ஹைட்டுக்கு நம்ம ப்ரொவிஷன் கொடுத்திருக்கோம். இந்த பர்கோலா நம்ம எம்எஸ்லயோ இல்ல ஆர்சிசி ஸ்ட்ரக்சர்லயோ நம்ம கொடுக்க முடியும். இந்த மாதிரி என்க்ளோஷர் கொடுக்கறதால இந்த என்ட்ரி நமக்கு வந்து நல்ல ஒரு ரிச்சான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி நல்ல வார்ம்தாவும் இருக்கும் என்ட்ரு ஆகும்போது. ஸோ இந்த பிளான்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்டேஜ் 30 ஃபீட் இருக்கிறதால சைட்ல ஒரு சைட்ல மட்டும் 2 ஃபீட் செட் பேக் விட்டுருக்கோம். ஸோ கார் பார்க்கிங் மட்டுமே நமக்கு 25 ஃபீட் பை 30 ஃபீட் அளவுக்கு ஃப்ரண்ட்ல ஃபுல்லா நம்ம இடம் விட்டுருக்கோம். ஸோ இங்கிருந்து நம்ம என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங் வந்து நம்ம என்ட்ரன்ஸ்க்கு ரீச் ஆகிறோம். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு பூஜா ஏரியா விசிபிலிட்டி தெரியுது. ஸோ இந்த பெரிய சர்க்குலர் ஓப்பனிங் எதுக்காகனா பூஜா ஏரியால இருந்து பார்க்கும்பொழுது கிச்சன்ல இருந்து இந்த என்டையர் ஸ்டெச் வந்து ஒரே இதுல நம்ம பார்க்க முடியும். ஸோ இன் பிட்வீன்ல உங்களுக்கு எந்த ஒரு ஹிண்டரன்ஸும் இருக்காது. இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இங்கிருந்து நம்ம ஹால் ஏரியாவுக்கு ரீச் ஆகிக்கலாம். இந்த ஹாலுடைய மெஷர்மெண்ட் ஆல்மோஸ்ட் நமக்கு 20 ஃபீட் பை 20 ஃபீட் அளவில் இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பிரிக் ஒர்க்கும் அதே மாதிரி ஃபால் சீலிங்கும் மினிமலிஸ்டிக்காக நம்ம இந்த ஏரியாவுக்கு டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு செமி பார்ட்டிஷன் ஸ்டேர்கேஸ் ஏரியாவும் தெரியுது. ஸோ இது வந்து நம்ம பெட்ரூம் டோருமே நமக்கு இந்த பார்ட்டிஷனில் ஹைட் ஆகும். ஸோ நம்ம ஹாலில் இருந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக விசிபிள் தெரியாது பெட்ரூம் டோரு. ஸோ ஹாலில் இருந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாண்டும் இருக்கு. ஸோ இந்த வாட்டர் பாண்ட்ல இருந்து நம்ம பூஜா ஏரியாவுக்கும் அண்ட் தென் ரைட் சைடில் இருக்கிற டைனிங் ஏரியாவுக்கும் ரீச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த பாண்ட் ஏரியா நம்ம மேல இருந்தும் ஓவர்லுக் பண்ணிக்க முடியும். அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருடைய லான்ச் அண்ட் பெட்ரூம்ஸ்ல இருந்தும் ஓவர்லுக் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த ஓப்பன் டைனிங்க்கு ரீச் ஆகிறோம். இந்த ஓப்பன் டைனிங் நமக்கு ஆல்மோஸ்ட் 10 ஃபீட் பை 9 ஃபீட் அளவில் இருக்கு. ஸோ இங்க இருந்து நம்ம எல்லா சைட்ல இருக்கிற வியூக்கும் நம்ம வியூ பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம கிச்சனுக்கு ரீச் ஆகலாம். கிச்சனுடைய மெஷர்மெண்ட் ஆல்மோஸ்ட் 10 ஃபீட் பை 16 ஃபீட் அளவில் இருக்கு. ஸோ இதுல வந்து நமக்கு பேக் என்ட்ரியும் இருக்கு யூட்டிலிட்டி சைடு. நெக்ஸ்ட் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூமுக்கும் ரீச் ஆகிக்கலாம். இந்த பெட்ரூமுடைய மெஷர்மெண்ட் 16 ஃபீட் அளவில் நமக்கு தாராளமான ரூம் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா மினிமலிஸ்டிக்கான தீமில் நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் காஃபர்ட் ஸ்லாபும் யூஸ் பண்ணியிருக்கோம். இதனாலே இந்த பெட்ரூம் நல்ல ஒரு எர்த்தி ஃபீலை நமக்கு கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இங்கே ஸ்டேர் கேஸ்லேருந்து ஒரு டாய்லெட்டுக்கும் ரீச் ஆகிக்கலாம். இந்த டாய்லெட் நமக்கு 4 ஃபீட் பை 8 ஃபீட் 10 இன்ச் அளவில் இருக்குது. ஸோ இது ஸ்டேர் கேஸ் பாட்டமில் இருக்கிறதால இந்த டாய்லெட் நல்லாவே ஹைடா இருக்கு. ஸோ இந்த கோர்ட்யார்டில் நம்ம எம்எஸ் ஸ்ட்ரக்சரில் பேட்டர்ன் கிரில் நம்ம கொடுத்துருக்கோம். டாப்பில் நம்ம டஃப் அண்ட் கிளாஸ் ஃபினிஷிங்கோட. அதே மாதிரி நமக்கு ஆப்போசிட்டில் லான்ச் ஏரியாவும் தெரியுது சின்னதாக. இந்த லான்ச்லேருந்து தான் நமக்கு பெட்ரூம் அண்ட் ஓப்பன் டெரஸ்க்கு ஆக்சஸ் இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல இருக்கிற பெட்ரூம்க்கு ரீச் ஆகலாம். இந்த பெட்ரூம் நமக்கு 16 ஃபீட் பை 17 ஃபீட் அளவில் தாராளமான ஸ்பேஸில் இருக்கு. இதுவுமே ரொம்பவே மினிமலிஸ்டிக்காக நம்ம இந்த ரூம் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதனுடைய அட்டாச் டாய்லெட்டுக்கும் ரீச் ஆகலாம். இந்த அட்டாச் டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் பை 9 ஃபீட் 10 இன்ச் அளவில் இருக்கு. இது நம்ம வெட் அண்ட் ட்ரை ஏரியா தாராளமாக பிரிச்சுக்க முடியும். கலர் கான்செப்டும் நமக்கு ஒயிட், வுட், டார்க் கிரேன்ற தீம்ல நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம லான்ச்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம்க்கு ரீச் ஆகிக்கலாம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 16 ஃபீட் பை 16 ஃபீட் அளவில் இருக்கு. கீழே இருக்கிற மாதிரியே மேஜராக வுடன் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். சீலிங்கில் வுடன் சீலிங்கும் நல்ல ஒரு சீட்டிங் ப்ரொவிஷனும் இந்த ஏரியாவுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இங்கிருந்து நம்ம ஒரு அட்டாச் டாய்லெட்டுக்கும் ரீச் ஆகிக்கலாம். இந்த அட்டாச் டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் 6 இன்ச் பை 10 ஃபீட் அளவுக்கு இருக்கு. இந்த டாய்லெட்டுடைய தீமும் நல்ல ஒரு ரஸ்டிக் வுடன் கலர் தீம்ல தான் இந்த டாய்லெட் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பில்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஹெட்ரூம் இந்த பில்டிங்க்கு அவாய்ட் பண்ணிக்கலாம் அவுட்டோரில் ஸ்டேர் கேஸ் கொடுக்கறதால. இந்த
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம்.